கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கன்னி ராசி சகோதரிகளுக்கு இந்த 2026 சனி இருந்து பலவித பிரச்சனைகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ராசியை வர பார்த்துக்கிட்டு எங்களை வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பின்னாடி யாரோ பிடிச்சி ஆர்கியூமெண்ட்லேயே வாழ்க்கை போயிடும். யாரையும் லேஸில் நம்பாது. அதனால் இந்த காலகட்டம் சொல்ல வேண்டிய ஒரு சிறப்பான பீஜ மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு, நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும், ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா, உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா, எனக்கு இன்னும் வந்து 35-40 வயது ஆகுது, எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை, ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, எனக்கு வந்து ஒரு வீடு வண்டி வாகன யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்குது அனைவருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது. பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த 2026 உங்களுக்கான பொற்காலமே. கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கன்னி ராசி சகோதரிகளுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்னு கேட்டால் அமோகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கவலையோடு காத்து கொண்டிருக்காங்க. எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல விஷயம்னு நடக்காதாமா அப்படின்னு நிறைய குடும்பத்துக்காகவே எங்களை வந்து மெழுகாக உருக்கி கொள்கிறோம், தியாகத்தின் வடிவமாக இருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஓடி ஓடி செய்கிறோம், கணக்கு வழக்கில் இருந்து அப்படி பார்த்து பக்காவாக படையெடுக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்திற்கும் எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ, எந்த இடத்துல வந்து ஒரு பொருள் தரமும் இருக்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும், பக்காவாக பிளான் போட்டு செஞ்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. கடவுள் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜை கொடுக்க போகிறாரு. ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறேன், மனசாட்சியோடு வேலை செய்கிறேன், நான் ராப்பகலாக உழைச்சி கொடுக்குறேன், ஆனால் மற்றவங்களுக்கு, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு இருக்கிற சம்பளம் எனக்கு இல்லையம்மா அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிக்கு இந்த காலகட்டம் அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். பிடிக்காத இடத்துல, பிடிக்காத முதலாளிக்கிட்ட, பிடிக்காத ஒரு சர்வைவலில் நம்ம வந்து இப்போ வாழக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலாகவே இருக்கும். நிறைய லக்னத்தில் கேதுவும் ராகவும் இருக்கும்போது அவங்க பட்ட இன்னல்களுக்கு ஒரு அளவே கிடையாது. அப்போல்லாம் வந்து ஒரு எண்டு கார்டு இல்லாமல் பிரச்சனைகள் போச்சு. இப்போ இருந்தாலும் இந்த பிரச்சனை எதனால் வந்தது, ஏன்னா வந்தது அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆய்வு செய்து அவங்கள வந்து ஒரு ஸ்டே பண்ணி அவங்க ஒரு யோசிக்கிறதுக்காவது இப்போ நேரம் இருக்குது. ஆனாலும் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் 7ல் சனி இருந்து பலவித பிரச்சனைகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ராசியை வர பார்த்துக்கிட்டு எங்களை வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பின்னாடி யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்படக்கூடிய கன்னிக்கு இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம்னு சொல்லலாம். அது ஜான்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இது வரைக்கும் வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸுக்கான ஒரு வருமானம் இல்லை, நிறைய இஎம்ஐ ஆகிடுச்சு, கடன் ஆகிடுச்சு, கன்னி ராசியாக கஷ்டப்பட்ட ராசி கன்னி, கண்ணீர் சிந்துமா இப்படிலாம் வந்து நிறைய கேட்பீங்க. கண்ணீர்லாம் சிந்த வேணாம், இனிமே உங்கள் கனவுகள் பலிதமாகும் நேரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ரிஷபம், மிதுனம், ஒரு கன்னி, விருச்சகம், மகரம், மீனத்தில் பிறந்தீங்கன்னா அடிதூள் அட்டகாசம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த வருடத்தில் இறைவன் பார்த்தாரு, குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டான், இனிமேல் சோதிக்கக்கூடாது அப்படின்னு 11ல் வரக்கூடிய குரு உங்களை பொறுத்த வரைக்கும் 4-7 கூடியவர். அவர் பாதகாதிபதியாக ஆனாலும் மாரகாதிபதியாக ஆனாலும் பரவாயில்ல, பட்ட கஷ்டத்துக்கு வச்ச ட்விஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ லாபமழை பொழிய போகிறார். உச்சமாகி சரராசியில் வந்து அமர்ந்து அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அட்டகாசமான பலனை வந்து உங்களுக்கு தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இது வரைக்கும் தொழில் செய்கிற இடங்களில் இருந்த பிரச்சனை, இது வரைக்கும் ஒரு 35-40 வயசாகி திருமணம் ஆகலைன்னாலும் ஒரு திருமணத்தை கொடுக்கும், திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். தந்தை வழி உறவுகளோட பிரச்சனை, தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுப்பது. நீண்ட தூர தலா யாத்திரை போகிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக போகணும். அந்த தலா யாத்திரைகளையும் இப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சோம்பேறித்தனம், ஒரு சந்தேக கண்ணம், ஏற்கனவே நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க. முதல்ல இந்த கன்னி ஆர்கியூமெண்ட்லேயே வாழ்க்கை போயிடும், யாரையும் லேஸில் நம்பாது. அதனால் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் புடைச்ச முயலுக்கு 3 கால் இல்லாமல் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளக்கூடிய கன்னி வாழ்வில் மிகச்சிறப்பான ஒரு சிகரத்தை தொடும் அப்படின்னு
வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த கிரகமும் அங்கே அப்படி உட்காந்துட்டாரு இப்படி உட்காந்துட்டார், சனி பகவானை தவிர வேறு யாரும் இல்லை. அதையே நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். குருவானவர் ஜூன் 2க்கு அப்புறம் தன்னுடைய உச்ச பார்வையால் பார்த்து உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை அள்ளித்தர இருக்கிறாரு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஒரு பிரச்சனைகள் நீங்கி ஒரு புரிதல் ஏற்படுவது, திருமணம் ஆவது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வீட்டில் சொல்லி அந்த திருமணத்தை முடித்து கொள்வது, வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவது, விரயங்கள் மட்டுப்படுவது, நல்ல ஒரு முதலீடுகளை பெருக்கிக் கொள்வது, சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் ஏற்றம் புகழ் இதெல்லாம் உருவாவது, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு கிடைப்பது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது. ரொம்ப நாளாக வந்து புள்ள பாக்கியத்துக்காக தாம்மா காத்து கொண்டிருக்காங்க பெண்கள் நிறைய அந்த கண்ணீர் மல்க கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் அந்த மைதியங்கள் கை கொடுத்து இப்போ தாய்மை எனும் அந்த பட்டத்தை பெறுவது, இதுதான் இங்கே ரொம்ப ஹைலைட்டு. ஏன்னா 3ஆம் இடத்தை வந்து தன்னுடைய உச்ச பார்வையால் பார்க்குறாரு. பெண்கள் அவங்க இப்போ அந்த காலகட்டம் வந்து தாய்மை, நான் தாயாயிட்டேன். எதுதான் வந்து என்ன எடுத்தவுடனே என்ன கேட்குறோம், சொத்து பத்துக்கிட்டு நீ எவ்வளோ சொத்து வச்சுருக்கு நான் கேட்குறோம். எத்தனை பசங்க, உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு சிறப்பது. குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தால் கன்னிக்கு டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். கன்னிராசி சகோதரிகளின் முகத்தில் ஒரே புன்சிரிப்பும் கலையும், ஒரே கச்சேரியும் பாடலும் ஒரே பார்ட்டி. சொல்லுவோம்ல, நியூ இயர்க்கெலாம் நல்லா செலிப்ரேட் பண்ண போகிறீங்க பாருங்கள், அடிதூள். வேர் இஸ் த பார்ட்டின்னு வரல ஒரு பாட்டு, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து களை கட்ட போகுது. ஒரே விசேஷ நிகழ்ச்சியாக இருக்க போகுது. விசேஷ நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது, இல்லை விசேஷத்தில் வந்து முன்னின்று செய்வது, இல்லை அந்த வயதில் இருந்தால் உங்களுக்கு அந்த விசேஷம் நடப்பது, இல்லை உங்கள் சகோதரிக்கோ உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ ஒரு நல்ல விஷயங்கள். நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ, நிறைய அரசியலெல்லாம் இருப்பவங்களாம் இந்த காலகட்டம் வெற்றி கொடி கட்டுவார்கள் சொல்லலாம். கன்னிக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கன்னியில் இருக்கக்கூடிய ராசியெல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் யார் எந்த தலைவர் இருக்காங்க பார்த்துங்க. சுய ஜாதகம்லாம் சிறப்பாக இருக்கும்போது அவங்கள இருப்பாங்க. பெண்கள் இருக்கிறீங்க, ஒரு அரசியலில் ஒரு சமூகத்தில் நான் இறங்கி நேரடியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் அருமையாக செய்யலாம். ட்ரஸ்ட்டெல்லாம் ஆரம்பிக்கலாம். ட்ரஸ்ட் இல்லாத துறையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஆன்லைன் நம்ம வந்து வர்த்தகம்லாம் பண்ணுவோம் இல்லையா, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள் அதெல்லாம் வந்து இப்போ கை கொடுப்பது. நம்ம கிரிப்டோ கரன்சி, ரேஸ், குதிரை சீட்டாட்டம், லாட்ரி சீட்டு இதெல்லாம் வந்து பெட்டுலேஷன்லாம் இப்போ ரொம்ப வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாமே சிறப்பாக இருக்குது. கன்னிக்கு ரொம்ப கவனமாக நிதானமாக அவசரம் காட்டாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். எடுத்த உடனே போய் டபுக்குன்னு குதிச்சிடக்கூடாது. ரொம்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நடக்கக்கூடிய கன்னிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க இது வரைக்கும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜானேர்னா முளசு இருக்குது, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறோம், கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இப்போ வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜே கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அவ்வளோத்திற்கும் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லியிருக்கார் கடவுள். எதை ஆசைப்படுறீங்களோ, நினச்சது நடக்காது, எப்பயோ நினச்சது, அப்போ நினச்சது இப்போ நினச்சதுன்னு எங்கெங்கே என்னென்ன நினச்சாலே நடந்துடும். அப்போ என்ன நினைக்கணும்னு பாருங்கள். அப்போ நல்ல விதமாக நினைக்கணும். கன்னி சொல்ல வேண்டிய ஒரு சிறப்பான பீஜ மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் நம சிவாய. இதை கேட்ட மாத்திரத்திலேயே கமெண்ட் செய்யும்பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு அட்டகாசமான துவக்கம் ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயில். அங்கே செல்லும்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த மருந்தீஸ்வரர் எல்லாத்துக்கும் மருந்தாக இருப்பார். உங்களுடைய குடும்பத்துக்கு மருந்தாகவும் இருப்பார், உங்கள் பொருளாதாரத்துக்கு ஒரு மருந்தாக இருப்பார், அதே போல் உங்கள் உறவுகளுக்கு ஒரு மருந்தாக இருப்பார், உங்கள் வாழ்வு மேம்படுறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு சஞ்சீவனியாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மருந்தீஸ்வரரை நேரம் கிடைக்கும் போது வழிபடுங்க. அப்படி இல்லைம்மா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோன்னா உங்கள் இல்லங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்களை சென்று வழிபடுவது. அது திங்கக்கிழமையில், வியாழக்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடக்கூடிய கன்னி அனைத்து வகையிலும் அட்டகாசமான பலன்களை பெற்றுக்கொள்ளும். சகோதரிகள் வந்து வெளியிடங்களுக்கு செல்லும்பொழுது, புதிய இடங்களுக்கு செல்லும்பொழுது ஒரு விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். ட்ராவலில் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பேக் பெயினை எழுதி தரப்படாத விதி கன்னிக்கு பார்த்துக்கணும். தசாபுதிலாம் சிறப்புலன்னா பிளேட்டு தான் வைக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. உணவு, உடல் ஆரோக்கியம், வாழ்வியல் மாற்றங்களில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சீரான ஒரு செயல்முறையை கடைபிடிக்கும் கன்னி அட்டகாசமாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி அவங்க பிறந்த கிழமையிலையோ இல்லை அவங்களுக்கு வந்து புதன்கிழமையிலையோ நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணும்பொழுது, அன்னதானத்துக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கேட்பீங்க.
ஒரு ஃபுல் மீல்ஸு, 11 ரூபா சில்லறை பணம், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு இனிப்போடு கொடுக்கும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ, கோயிலில் ஆலயங்களில் இந்த மடப்பள்ளிகளுக்கு சமையல் செய்கிறதுக்கு, இல்லை கஷ்டப்படுறாங்க ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ அசுத்தத்தை கையை வச்சு எடுத்து சுத்தம் செய்கிற கன்னி ரொம்ப அற்புதமாக களமிறங்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் நீக்கிடுங்க. உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற்று அட்டகாசமாய் கடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமான வருடம் இந்த 26. கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஜாதகங்களை துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.